ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்போ வருது? இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து 16/7/2026 இரவு 7 மணி 37 நிமிஷத்துக்கும், வாக்கியப்படி வந்து 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கும் வந்து இந்த ஆடி மாதம் வந்து மக நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நல்ல அற்புதமான பலன்கள் தான். மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்கு. சூரியன் கூட சேர்ந்திருக்கு. அதே மாரி 6ஆம் இடத்துல செவ்வாயும், புதனும் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய ராசிதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு. அதுக்கு குருவுடைய அனுக்கிரகம் இருக்கு. 9ஆம் இடத்துல சுக்கிரன் வராருங்க. சுக்கிரன் நீச்சமாயி நீச்சபங்க ராஜயோகம் பெறுறது. அது ஒரு நல்ல அமைப்புங்க. பொதுவாவே கிரக பலன்கள் வந்து மகர ராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றீங்கன்னா, "நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நீங்க பணம் வரும்னு சொல்றீங்க. ஆனா வரமாட்டேங்குது." அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட நான் கமெண்ட்ஸ்ல போய் கேட்டா, பதில் கேட்டா, "என்ன வேலை பார்க்குறீங்கன்னா?" "வீட்ல சும்மா தான் இருக்கேன்." அப்படிங்கிறாங்க. சும்மா இருந்தா எப்படி காசு வரும்? ஏதாவது வேலைக்கு போங்க. அந்த அதாவதுங்க பொதுவாவே கிரகங்கள் வந்து உங்களை கஷ்டப்படுத்தாது. எப்பவுமே கஷ்டப்படுத்தாது. உங்களுக்கு பாடத்த தான் இது பண்ணும். நமக்குன்னு ஒரு நாலேட்ஜ் இருக்கு. அந்த நாலேட்ஜ யூஸ் பண்ணி எப்படி ஒரு விஷயத்த செய்யறது? எப்படி சேஃபா வர்றது? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுமையா சிந்திச்சு செயல்படல அப்படின்னா, கட்டாயம் நம்ம தான் அந்த கஷ்டத்துக்கு காரணம். நம்ம 7:30 சனியோ அல்லது குருவோ மத்த எந்த கிரகமுமே காரணமா இருக்காது. சரிங்களா? அதாவது பொதுவா 90% எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனா, ஏதாவது ஒரு வொர்க் செய்றீங்க அப்டின்னா, அதுக்கு வந்து நமக்கு கிரகம் நல்ல பொசிஷன்ல வரும்போது, அதுக்குண்டான பலாபலன்கள் 100% கிடைக்கும். நம்ம வந்து என்னன்னா, விபரீத ராஜ யோகம் உங்களுக்கு இருக்கு. நீசபங்க ராஜ யோகம் இருக்கு அப்டின்னு நம்ம சொல்றோம்னா, அந்த யோகம் வரணும்னா, காசு பணமாவும் வரலாம். வேற எந்த முறையிலயும் வரலாம். அவங்கவங்களுக்கு தகுந்த மாரி வரும். சரிங்களா? இப்ப நீங்க ஒரு வீட்ல இருக்கீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து காசு பணமா தான் வரணும்னு அவசியம் இல்ல. நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கலாம். அதே நேரத்துல ஒரு வொர்க் பண்ற ஒரு பிசினஸ் மேனா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கலாம். ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா, 15,000 சேலரில இருந்து 20,000 சேலரிங்கிறது ஒரு விபரீத ராஜயோகம். நீசபங்க ராஜயோகம் சொல்லலாம். அதே நேரத்துல ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய பிசினஸ் மேனுக்கு 100,00,00,000 கிடைக்கிறதா அவங்களுக்கு ஒரு ராஜயோகம்னு சொல்லலாம். இது மாரி ஆளுக்கு தகுந்த மாரி தான் வந்து ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. நம்ம என்ன செய்றோமோ, அந்த செயல்பாட்டுக்கு தகுந்த மாரி தான் நமக்கு யோகமும் வேலை செய்யும். அதனால தான் நான் சொல்றது, கடுமையாக உழைங்க, முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்கன்னு. நீங்க முயற்சி பண்ணி, பண்ணி ஏதாவது ஒரு இதுல வந்து என்னன்னா கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதுவே சந்தோஷம் தான் எனக்கு. சரிங்களா? உங்களுடைய அமைப்புப்படி பிசினஸுக்கு எப்படி இருக்கு? தொழிலுக்கு எப்படி இருக்குன்னா, மிக சிறப்பாக இருக்கு. 10 குடையவர் தான் நீச்சமாகுறாரு. நீச்சமாயி நீச்ச பங்க ராஜயோகம் பெறுறாரு. அப்ப தொழில் மூலியமா நல்ல வளர்ச்சி. வருமான ஸ்தானத்துல தான் உங்களுக்கு ஆல்ரெடி ராகு இருக்குது. பணம் வந்து பல வகைகள்ல வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பண நெருக்கடிகள்லாம் மாறி, நல்ல காசு பணம், ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் மூலியமா ஆதாயம், புது பார்ட்னர் கிடைக்கிறது, தொழில தொடங்குறதுக்கு உண்டான காலகட்டம், இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாசம் நடக்கும். அதே மாரி ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அலைச்சல்கள் இருக்கும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள். நெறைய அலைஞ்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கு கூட டைம் இல்லாம பிசினஸ்ன்னு இது கடினமான உழைப்ப போட வேண்டிய காலகட்டமா இது இருக்கு. நெறைய ஆர்டர்ஸ் வருது. நெறைய புது புது ப்ராஜெக்ட் பண்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து மகர ராசிக்கு இருக்கும். எல்லாமே வருமானத்த நோக்கி தான் உங்களுடைய மூவ்மெண்ட் இருக்கும். நல்ல காசு பணம், நல்ல லாபம். ஏன்னா குரு லாபஸ்தானத்த பார்க்குறாரு. ஆனால் லாபம் கிடைக்கும். உங்களுக்கு 11 கூடையவர் வந்து என்னன்னா 6ஆம் இடத்துல இருக்காரு. புதன் கூட சேர்ந்திருக்காரு. புதன் வந்து உங்களுக்கு 9 கூடையவர், பாக்கியாதிபதி. அப்ப பாக்கியாதிபதியும், லாபஸ்தான அதிபதியும் சேர்றதே வந்து ஒரு நல்ல யோகம் தான். 9, 10 கூடையவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அமைப்புல இருக்காரு. அதாவது 10ஆம் அதிபதி 9ல போகும்போது, அது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. இந்த மாசம் உங்களுக்கு தொழில் சார்ந்து கட்டாயம் ஒரு யோகம் உறுதியாக உண்டு. அத நீங்க நம்பணும். வேலையில இருக்கிறவங்க, ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் இருக்கு. நல்ல சேலரி இன்கிரிமென்ட். இந்த மாசம் ஏதாவது ஒரு விஷயத்துலருந்து உங்களுக்கு நீங்க எதிர்பாராத ரூபத்துல கட்டாயம் ஒரு பண வரவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. நல்ல அமைப்புகளும் இருக்கு. இவ்வளோ நாளா வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நடந்திருந்தாலும், இனிமேல் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்.
கம்பெனி மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ரெகக்னைஸ் குடுப்பாங்க. ஒரு ப்ரமோஷன் குடுப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ் வளர்றதுக்கு உத்வேகப்படுத்துவாங்க. அதே மாரி வெளிநாடுகள் போறது, வெளி மாநிலங்களுக்கு போய் வேலை பார்க்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. நல்ல விஷயங்கள் கட்டாயம் வேலையில இருக்கவங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாரி ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குங்க. நீங்க பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. அதே மாரி நீங்க வந்து என்ன 2ஆம் இடத்துல ராகு இருக்கனால கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கண்ணு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலா கவனம் இருக்கணும். 6ஆம் இடத்துல செவ்வாயும், புதனும் சேருது. அப்ப நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிளட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஹேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருக்கணும். 6ஆம் இடம் தான் நோயி. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஹெல்த்ல ஆரம்பத்திலேயே பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அது உடனடியா நீங்க டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. அத முத்த விட்டீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல செலவாகும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா இந்த மாசம் வந்து இந்த கண்ணு சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தி பார்த்துக்கங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இந்த மாசம் உங்களுக்கு நிவர்த்தி இருக்கும். கடன வந்து தள்ளுபடி பண்றதுக்கோ, அல்லது ஏதாவது ஒரு சோர்ஸ் கடன கட்டுறதுக்கு திடீர்னு உருவாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய கடன்லேருந்து ரிலீஃப் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே நேரத்துல சண்டை சச்சரவுகள் வரும். செவ்வாயும், புதனும் சேரும்போது சண்டை சச்சரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாக்கியாதிபதி. செவ்வாய் வந்து 11க்கு நெருக்கமான நபர்களோடையே வந்து சண்டை சச்சரவுகள், அதே மாரி தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. இந்த மாரி விஷயங்கள தவிர்த்துருங்க. ஏன் அப்டின்னா, செவ்வாய், புதனும் சேர்க்கை வந்து என்னன்னா, காசு பணத்துக்கு நல்லது. மத்த விஷயங்களுக்கு உறவுகள்ல வந்து பெரும் விரிசல். உறவுகள் அப்டின்னா நண்பர்களாக இருக்கலாம், அல்லதுக்கு மனதுக்கு பிடித்தவங்களா இருக்கலாம். உறவுகள்னா வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் சம்மந்தப்பட்ட அதாவது ரத்த சம்மந்தப்பட்ட ஒன்று விற்ற உறவினர், கசின்ஸ் அந்த மாரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ரிலேஷன்ஷிப்போ, அல்லது பெண்களாக இருந்தால் கணவர், இந்த மாரி விஷயங்கள்ல சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் வரும். அதனால தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. சண்டை சச்சரவுகள் போடாதீங்க. ஆமாங்க, இல்லைங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிறணும். இல்ல அப்டின்னா பெரிய லெவல்ல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இழுபறியாக இருக்கும். ஆனா உங்களுக்கு ஃபேவரா தான் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் தான் நடக்க போதுங்க. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது அந்த மாரி இருக்கு. அதனால பெண்கள பொறுத்தவரைக்கும், மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், தொட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். எல்லாமே கை குடுக்கும். காரிய வெற்றி. தொட்ட எந்த விஷயம் தொட்டாலும் அதுல சக்சஸ் கிடைச்சிரும். ஒரு புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். காசு, பணம் அப்படிங்கிறது கை மேல வரக்கூடிய அமைப்புகள் தான் இந்த காலகட்டத்துல இருக்கனால, தாராளமா அதுல பண்ணுங்க. செவ்வாயும், புதனும் சேர்றதுனால கணவருடைய வாக்குவாதம் கூடாது. கணவர்கிட்ட போய் சண்டை சச்சரவுகள் கூடாது. அனுசரணையா இருக்கணும். அவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல வந்து சூரியனும், குருவும் சேர்றதுனால புதுசா பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒர்க்கிங் பார்ட்னரா ஆகலாம். நீங்க ஒர்க்கிங் பார்ட்னரா ஆயிக்கலாம். இல்ல உங்களோட முதலீடுகள பண்ணி வேற யாராவது ஒர்க்கிங் பார்ட்னரா நீங்க சேர்த்துக்கலாம். ஆக மொத்தம் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஒத்து வரக்கூடிய காலகட்டம் இந்த மாதம். அது கூட வந்து பார்ட்னர் வழி ஆதாயம், சிறப்புகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கு. புதுசா நீங்க ஒரு விஷயத்த தொடங்குறது, அது மூலியமா காசு, பணம் சம்பாரிக்கிறது, மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆடை, ஆபரண சேர்க்கை இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யுங்க. அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. மகர ராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல கேதுவும், அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கனால, கணவர் வழி சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், பிரிவுகள் அல்லது அவருடைய ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பொதுவாவே மருத்துவ செலவு அப்படிங்கிறது அவருக்கு இருக்கு. உங்க ஹஸ்பண்டுக்கு இருக்கு. அதனால கவனமா செயல்படுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாரி விஷயங்கள்ல. அது ஏதாவது ஒரு மனச்சுமையோ, மனக்கவலையோ ஏற்படுத்தி குடுத்துரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாவே மகர ராசிக்காரங்களுக்கு அதாவது 3ஆம் இடத்துல சனி இருக்கனால, உங்களுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாரி விஷயங்கள்லாம் டீல் பண்றீங்கன்னா, கவனமா டீல் பண்ணுங்க. ஆனா இந்த மாசம் காசு பணம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல 10 குடையவர் செவ்வாயோட சேரும்போது ரியல் எஸ்டேட்டு இந்த மாரி விஷயங்கள்ல நல்ல காசு பணம் பார்க்கலாம். லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குலலாம் வந்துரும். ஆனா அதுக்கு உண்டான முயற்சியும், உழைப்பும் போடும்போது கட்டாயம் வந்துரும் உங்களுக்கு. முக்கியமா கமிஷன் சார்ந்தது. ரியல் எஸ்டேட்டுன்னு மட்டும் கிடையாது. செவ்வாய் அப்படிங்கிறனால ரியல் எஸ்டேட் சொல்றேன். ஆனா, கமிஷன் சார்ந்த எந்த ஒரு விஷயமுமே, ஒரு டீலிங்க முடிச்சு குடுக்குறது, ஒரு ப்ராஜெக்ட்ட எடுத்து குடுக்குறது, அது மூலியமா காசு பணம் பார்க்கறது, இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் சூப்பரா உங்களுக்கு இந்த மாசம் வந்து நல்ல காசு பணம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உழைப்பே போடாம, பெரிய லெவல்ல உழைப்பு போடாம, ஒரு சின்ன முயற்சிக்கே பெரும் தொகை உங்களுக்கு கைமாறுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைம வந்து யோசிச்சு செயல்படுத்துங்க.
செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு அதனால நீங்க கவலைப்படாம இருங்க. காசு, பணம் கட்டாயம் உங்களுக்கு வந்துரும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் அபாரமான வளர்ச்சி. இந்த காலகட்டத்தில உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரும். யூஸ் பண்ணிக்கங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, எப்போ அப்படிங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கு. உங்களுடைய திறமைகள வெளிக்காட்டுங்க. இதுல வந்து என்னன்னா, வெளிநாடுகளுக்குலாம் சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள பண்றது, அதேமாரி சினிமா வாய்ப்புகள் கிடைக்கிறது, மிகப்பெரிய லெவல்ல ஸ்டாரா மாறுறது, அது நீங்க மியூசிக்கா இருந்தாலும் சரி, டான்ஸ் ஃபீல்டா இருந்தாலும் சரி, நடிப்பா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு மக்கள் கிட்ட சென்றடைவீங்க. ஒரு ஃபேமஸான ஒரு புகழ், பேரு புகழ் இது எல்லாமே கிடைக்கும். அவார்டு இந்த மாரிலாம் கிடைக்கும். நெறைய காசு, பணம் சம்பாரிக்க முடியும். மகர ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ். நீங்க ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு மத்தவங்க பாராட்டுவாங்க. சனி 3ஆம் இடத்துல இருக்கு. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். லஞ்ச லாவண்யங்கள தவிர்க்கிறது நல்லது. சூரியனும், குருவும் சேர்ந்து பார்க்கறதுனால ஒரு நல்ல பதவி ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு உங்களை மாற்றினாலும், அங்க நல்ல வருமானம் வரக்கூடியது. நல்ல நிம்மதியானது, மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல போஸ்டிங் கிடைக்கும். நல்ல சிறப்பா பணியாற்றுறது. அதேமாரி உயர் அதிகாரிகள் அழுத்தங்கள்லாம் இல்லாம, ரொம்ப ரிலாக்ஸா வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. அற்புதமாக இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியனும், குருவும் சேர்ந்திருக்கு. உங்களுடைய பெயர், புகழ் எல்லாமே வரும். அதேமாரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சேம் டைம் மீம்ஸு இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கிரியேட் ஆகும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல அப்டின்னா ரொம்ப கஷ்டம். ஆனா உங்களுடைய பேரு, புகழ் எல்லாமே மக்கள் கிட்ட சென்றடையும். அது மூலியமா நல்ல வளர்ச்சி, கட்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்தடுத்த லெவல்ல வளர்றதுக்கு, ஒரு பதவியிலேருந்து இன்னொரு பதவிக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறது, சொசைட்டில ஒரு பேரு, புகழ் கிடைக்கிறது, மீடியால உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் உருவாக்குறது, இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, உங்களுக்குன்னு ஒரு டிஜிட்டல் மீடியா உருவாக்கி, அதுல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து போட்டுக்கிட்டே வாங்க. அதாவது ரீல்ஸாவோ அல்லது ஷார்ட்ஸாவோ அந்த மாரிலாம் போடும்போது, இன்னும் நீங்க உங்களுக்கு பேரு, புகழ் எல்லாமே கிடைக்கும். மத்த டைம்ல போட்டிருப்பீங்க. ஆனா இந்த டைம்ல போடுறதா ஈஸியா ரீச் ஆகும். ஏன்னா சூரியனும், குருவும், புதனும் உங்களுடைய ராசிய பார்க்குறாங்க. அதனால இந்த அமைப்புகள் நல்லா இருக்கு. 2ல இருக்கக்கூடிய ராகு நல்ல தனச்சேர்க்கையும், திடீர் வருமானத்தையும், பெரிய பெரிய டெண்டர் இந்த மாரி விஷயங்கள்லாம் எடுத்து குடுக்குறதுக்கு இந்த 2ல இருக்கக்கூடிய ராகு இதா இருக்கும். உங்களுக்கு சிறப்பான அமைப்பா இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க. பொதுவாவே மகர ராசிக்கு ஹெல்த் ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்த பொருளாதார வாழ்க்கை, பேரு, புகழ் இது எல்லாமே சிறப்பாக இருக்கு. இந்த காலகட்டத்துல ஒரு குருநாதர ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ஒரு குருநாதர பார்த்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.